ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா முருங்கைக்காய் சூப்பு. இந்த முருங்கைக்காய் சூப்பு நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் சொல்ல போகிறேன். குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பருப்பு, கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு வேக வச்சு அப்படியே சாடை வரிகட்டி அப்படியே சாப்பிட போகிறோம். இதில் பர்டிகுலராக சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. எனக்கு கேட்டால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த முருங்கைக்காய் சூப்புக்கு வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த மசாலோட கான்செப்ட்டுக்கு போயிடும். இதெல்லாம் அந்த பூண்டோட காரத்தன்மையும் அந்த பூண்டோட வாசம் மட்டும் இருந்தால் மட்டுமே போதும். அதனால் இஞ்சி யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம், எந்த ரேஷியோவில் பருப்பு போடணும், எப்படி காய் போடணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஈஸி ரெசிபி. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்றாங்க அப்படி சொல்லும் போது நம்ம அந்த டைமில் இந்த மாதிரி சூப் ஒன்று கொடுக்கலாம். இந்த சூப் கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு பசி வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த சூப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது பசி தூண்டுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் வந்து இந்த சூப் நம்ம பண்ண போகிறோம். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. முருங்கைக்காய் சூப்பு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 1 நம்பர், பூண்டு 4 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், தக்காளி, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் சிறிதளவு, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறேன்னா முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். ரொம்ப முத்தின காய் வேண்டாம். ஓரளவுக்கு அந்த காய் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்க காய் எடுத்துங்க. இந்த காயை நம்மளோட விரல் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரல் சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டாலும் நீங்கள் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த விதையை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம விரல் சைஸ் கட் பண்ணி போடுறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சும்மா கொஞ்சமாக போடுறோம். அதிகமான வெங்காயம்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் தக்காளி. அந்த தக்காளி எதுக்காக சேர்க்குறேன்னா, அந்த தக்காளி முக்கியமாக இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அந்த லைட்டாக அந்த ஒரு புளிப்புத்தன்மை தெரியணும். அந்த புளிப்புத்தன்மை தெரியலனா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த வெறும் அந்த பருப்பும் அந்த காயோட சாறு மட்டும் சாப்பிடுமா இருக்கும். அந்த லைட்டாக அந்த ஒரு புளிப்புத்தன்மை தெரிஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால தான் தக்காளி நம்ம சேர்க்குறோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம சமைக்கும் போது எந்தெந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா, அப்போ இன்கேஸ் நீங்கள் எதாவது தப்பு செஞ்சாலும் அளவுகள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் பக்குவமாக பண்ண முடியும். நம்ம எதுக்காக இந்த பொருளை சேர்க்குறோன்னு தெரியாமே நம்ம சமைச்சோன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் தான். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் எந்த சைஸ்லனா இந்த மாதிரி சைஸில் வந்து 3 பல்லு பூண்டை இடித்து இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுருக்கேன். சின்ன பூண்டை வேண்டாம், நல்லா இந்த சைஸ் பெரிய சைஸ் பல்லில் போடுங்க. சரி, இந்தாங்க பூண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை நல்லா தாராளமாக போடுங்க. கொத்தமல்லி வந்து இப்போ என்கிட்ட தண்டு இல்லை. ஆக்சுவலாக நான் எப்போவுமே சூப் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த கொத்தமல்லியோட அந்த வேறு பகுதி இருக்குல்ல, அந்த வேறு பகுதியை அந்த நுனி பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டு மட்டும் எடுத்து சூப்பில் போடுவேன். ஏன் அது போடுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த தண்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த மல்லியோட வாசம் நல்லா கொடுக்கும். இந்த மல்லி சேர்க்கறதுக்கு எதுக்காகனா அந்த ரெஃப்ரெஷ் பண்ணும், டைஜஷன், இந்த மாதிரி மல்லி வந்து யூஸ் ஆகுது. வீட்டில் தண்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக சிட்டிக்கு மஞ்சத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கறதுக்கு வந்து இந்த மல்லி தான். இன்னொன்று லைட்டாக அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கும் இந்த மல்லி தான். இந்த இடத்துல மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் சூப்புக்கு வந்து கரெக்டான பக்குவம் இல்லை. அதாவது அந்த சூப்புக்கு யூஸ் பண்ணும்போது அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். மல்லி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும், அதெல்லாம் மல்லி யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, நான் சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். 2லேருந்து 3. சரிங்களா? இதோட கொஞ்சமாக உப்பு. மிளகுத்தூள் மட்டும் போடணும். ஆனால் மிளகுத்தூள் நான் இப்போ யூஸ் பண்ணல, கடைசியாக யூஸ் பண்ண போகிறேன். சும்மா எண்ணெய் லைட்டாக. எண்ணெய் ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேண்டாம். அந்த எண்ணெய் எதுக்காகனா அந்த பருப்புலாம் நல்லா வெந்து முழுசாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சூப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் எந்தெந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூடி போட்ட பிறகு ஒரு 6 விசில், நல்லா விசில் விடுங்க.
5லேருந்து 6 விசில் விடும்போது அந்த காயெல்லாம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த பல்ப் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த பருப்பு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெந்த பிறகு அடுத்த பக்குவத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் விட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காயெல்லாம் வந்து முழுசாக அப்படியே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த முருங்கைக்காவை தனியாக எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த முருங்கைக்காவை தனியாக எடுத்துடுறோம். ஏன்னா நீங்கள் கரண்டி போட்டு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணினா என்னன்னா இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா மசிஞ்சிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பல்ப் மாதிரி தர சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டுறதுலேருந்து நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ அந்த பருப்பு தனியை அப்படியே வடிகட்டலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பருப்பு இப்படி இருக்கே நம்ம என்ன பண்ணலாம் வீணாகிடுமோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாளித்து நீங்கள் வீட்டில் சாம்பாரோட கொடுத்துக்கலாம். ஒரு கிள்ளி போட்ட சாம்பாராக செய்வாங்கள்ல அந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான இந்த பருப்பு தண்ணி மட்டும்தான். இந்த பருப்பு தண்ணி மட்டும் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதே வந்து நல்லா மசிஞ்சிச்சுன்னா அப்போ நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையும் இப்படி லைட்டாக அந்த இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிறோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். சூப் ரெடி. இப்போது இந்த முருங்கைக்காய் வந்து அந்த வேக வச்சு தனியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு தண்ணியும் வந்து வடிகட்டிடும். நான் திருப்பி சொல்கிறேன், பருப்பு தண்ணி மட்டும் தான் தேவை. நம்ம பருப்போடு போடாது. அப்படியே பருப்போடு போட்டோன்னா நமக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அது சூப்பாக இருக்காது. தீன் சூப்பாக இருக்கிறதா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த முருங்கைக்காய், அது நல்லா வந்து அந்த உள்ளே இருக்க விதையை எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி விதையை எடுத்ததை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பருப்பு தண்ணியோட இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதுலேயே வந்து காரத்துக்கு வந்து அந்த நம்ம போட்டிருக்க மல்லித்தூள் இது எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி சூப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி இருந்தால் தான் அந்த வாசத்தோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லாயிருக்க லாஸ்ட் பஞ்சுனா லைட்டாக லெமன் ட்ராப் போட்டுக்கலாம். இப்போ நான் பெப்பர் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப அதிகமான காரமும் வேண்டாம். இந்த மாதிரி சூப் சாப்பிடும்போது ஒரு மைல்டான ஒரு காரம் தான் இருக்கணும் தவிர மற்றபடி வந்து அதிகமான காரம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது ரெடி ஆயிடுச்சுல, இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து இப்படி சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸ். நம்ம ஆல்வேஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு சூப் எடுக்கிறது நல்லது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் பிட்வீன் பிரஞ்சு சொல்லுவாங்கள்ல அந்த டைமில் இந்த மாதிரி சூப் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 or 2 hours கழித்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு கரெக்டாக இருக்கும். அதே டைமில் ஈவினிங்கே சாப்பிட்லாம். நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டைமில் டீ சாப்பிட்றோம். டீ சாப்பிட்றது குட் ஃபார் ஹெல்த்து தான். ஆனால் அந்த டீ வந்து எப்படி சாப்பிட்றோம்னா சர்க்கரை போட்டுரும், பாலை போட்டுரும், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வயிறு வந்து ஊத ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காய்கறி வச்சு ஒரு சூப் பண்ணுறது வந்து தின் சூப்பாக சாப்பிட்டோன்னா நமக்கு சாப்பிட்ட மாதிரியும் தெரியாது, இன்டேக் எடுத்த மாதிரியும் இருக்கும். அதே டைமில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இதை தவிர வந்து நம்ம மற்றது எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது அதான் உடம்புக்கு நல்லது நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட் எடுத்துருக்கோம். ஒரு பிஸ்கட் எடுக்கிறது, ஒரு கேக் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து எப்போனா ஒரு டைமில் ஒரு ஆசைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா டைமும் டெய்லியும் எந்த நேரத்துலையும் எடுத்தாலும் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நல்லதே சாப்பிடுவோம், நல்லா வாழ்வோம். சரிங்களா? இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.